இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து 200த் பர்த்டே. அதாவது 200வது பிறந்த நாள். 100 இல்ல, 150 இல்ல. 200வது பிறந்த நாள். உங்களோட பிறந்த நாள கொண்டாடுறதுக்காண்டி உங்க பேரனோட பேரன்லாம் இங்க வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே மறந்து போகல. 200 வயசு ஆகியும். கேட்கறதுக்கே நம்புற மாதிரி இல்லைல்ல. பட் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது அதாவது 200 வயசு வாழக்கூடிய ஒரு மனிதன் ஏற்கனவே இந்த உலகத்துல பொறந்துட்டான். நீங்க நினைக்கிற மாரி வந்துட்டு இது கட்டுக்கதை, சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு சிம்பிளான கொஸ்டின வச்சு ஆரம்பிப்போம். நமக்கு எதுக்கு வயசு ஆகுது? உங்களோட உடம்ப வந்து நீங்க ஒரு பெரிய சிட்டி மாரி நெனச்சுக்கங்க. அந்த சிட்டில பல கோடி ஒர்க்கர்ஸ் வேல பார்க்குறாங்க. அந்த ஒர்க்கர்ஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து டெய்லி கடினமா நம்ம உடம்புல வந்து வேல பார்க்குறாங்க. இந்த செல்லுகளுக்கு கையிலலாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு இருக்கு. டெய்லி அவங்க என்ன வேல பார்க்கணும்? இந்த வேலைய அவங்க சரியா செஞ்சா தான் நம்ம அடுத்த நாள் உயிரோட இருக்க முடியும். கிட்டத்தட்ட அவங்க என்ன வேலை செய்யணுங்கிறதுக்காண்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் மாதிரி. இங்க தான் பிரச்சனை. இப்ப என்ன ஆகுதுன்னா, நாள் போக போக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த செல்ஸுக்கு ஒழுங்கா கிடைக்கிறது கிடையாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒழுங்கா கிடைக்காம போனோனே, இந்த செல்ஸ்லாம் அதுங்களோட வேலைய பார்க்கறத நிறுத்திரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ. ஸோ ஒரு வயசானதுக்கு அப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து இந்த செல்களுக்கு நீ என்ன பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் குடுக்கறத நிறுத்திரும். அதனால அது ஒழுங்கா வேலை செய்யாததால நமக்கு வயசாக ஆரம்பிச்சிரும். இந்த வேலை செய்யாம போற செல்ஸ்க்குலாம் சயின்டிஸ்ட் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஜாம்பி செல்ஸ். இந்த ஜாம்பி செல்ஸ்லாம் நம்ம உடம்புல சாகாம ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஜாம்பி செல்ஸ்லாம் சும்மா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்லா வேலை செய்யற செல்ஸ் கிட்டயும் போயும் வேலை பார்க்காம தடுத்து விட்டுரும். நமக்கு ஒரு 65 வயசு ஆகும்போது இந்த ஜாம்பி செல்ஸ்ங்கிறது நம்ம உடம்பு ஃபுல்லா நிறைஞ்சிரும். நிறைஞ்சது மட்டும் இல்லாம நம்மள சீக்கிரமா வயசாக்க ஆரம்பிச்சிரும். சயின்டிஸ்ட் இப்போ ஒரு ட்ரக் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஜாம்பி செல்ஸை போய் பர்டிகுலரா அழிக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு மாதிரி வயசாகிறோம். அதே மாதிரி எல்லா உயிரினமும் வயசாகாது. ஆர்டிக் ஓஷன்ல சில ஷார்க்லாம் அமெரிக்காங்கிற நாடு உருவானதுக்கு முன்னாடியே பிறந்தது. இன்னும் வரை உயிரோட இருக்குது. அதுதான் கிரீன்லாண்ட் ஷார்க். இது வந்து 400 வயசு வரை உயிரோட இருக்கும். அதுக்கு ஒரு 150 வயசு வரும்போது தான் அது ஒரு டீனேஜ் பருவத்தையே அடையும். அடுத்தது நேக்கட் மோல் ரேட்ஸ். இந்த ரேட்ஸுக்கு கேன்சரும் வராது, அதிகமா வயசும் ஆகாது. இது நார்மலா நம்ம வீட்ல திரியிற எலியோட கசின்ஸ் தான். ஆனா நம்ம வீட்ல திரியிற எலிலாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் உயிரோட இருக்கும். பட் இதுங்க 30 வயசு வரை உயிரோட இருக்கும். ஸோ இதுங்களோட சீக்ரெட்லாம் என்ன? நமக்கு தெரியாத சீக்ரெட். ஏன் இதுங்க மட்டும் இவ்வளோ நாள் உயிரோட இருக்குது? அதுக்கு முன்னாடி டார்டிகிரேட் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த டார்டிகிரேடுங்கிறது நம்ம அரிசியை விட சின்னதான உயிரினம். இதை நீங்க உறைய வச்சாலும் சரி, கொதிக்க வச்சாலும் சரி, ஸ்பேஸ்ல தூக்கி போட்டாலும் சரி, சாகவே சாகாது. நம்ம இயற்கைங்கிறது வயசு என்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி வந்து சரி செஞ்சிருச்சு. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, அந்த சீக்கிரட்டை நம்ம திருடி நம்மளும் அதே மாதிரி பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதோட பேர் வந்து மியான்னு வச்சுக்குவோம். இந்த மியாக்கு 30 வயசு ஆனோன்னே சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவளோட ஜீனை வந்து எடிட் பண்றாங்க. நம்ம எப்படி ஒரு மெசேஜ்லாம் அனுப்பும்போது அதை எடிட் பண்றோம், அந்த மாதிரி அவளோட ஜீனை வந்து அவங்க எடிட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு பேர் கேட்டிங்கன்னா கிறிஸ்பிஆர். பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்ட ஜீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி ஏற்கனவே மைஸ்ல எல்லாம் ரிவர்ஸ் ஏஜிங் சயின்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மியாக்கு 50 வயசு ஆகி ஏதாச்சும் ஒரு ஆர்கன் கெட்டு போனாலும் அவ வந்து ஒரு ஆள் வந்து அவளுக்கு ஹார்ட்டோ கிட்னியோ தரணும்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம்லாம் இருக்காது. டாக்டர் சயின்டிஸ்ட்லாம் அவளோட ஆர்கனை செஞ்சே கொடுக்க முடியும். அதாவது நம்ம 3D பிரிண்ட் எல்லாம் எடுப்போம்ல, கடையில எல்லாம் போய் 3D பிரிண்ட் எல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி இவளோட செல்லை வச்சே இவளுக்கு என்ன ஆர்கன் வேணுமோ அதை செஞ்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சயின்டிஸ்ட் கிட்னி ஹார்ட்லாம் வந்துட்டு சின்ன சைஸ்ல பிரிண்ட் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அதனால இது வந்து சாத்தியம்தான். இப்போ மியாக்கு 80 வயசுன்னு வச்சுக்கலாம். நானோ டெக்னாலஜி மூலியமா ஒரு சின்ன ரோபோட் செஞ்சு அதை நம்ம உடலுக்குள்ள செலுத்தி எப்பவுமே நம்ம உடம்ப சுத்தி வர மாதிரி செய்ய முடியும். செய்யறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உடனே சண்டை போட்டு அழிச்சிரும். ஏதாச்சும் ஒரு செல்லு வந்து டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனே போய் அழிச்சு அந்த டேமேஜ்ல இருந்து நம்மளை காப்பாத்தியும் விட்டுரும். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்லாம் நினைக்காதீங்க. இன்னும் 10, 20, 30 வருஷத்துலயே இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்துடும். பட் இதெல்லாம் இல்லாமே சில இடத்துல மக்கள் ரொம்ப நாள் உயிரோட இருக்காங்க. அதெல்லாம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம்.
ஜப்பான்ல ஒக்கினாவா அப்படிங்கிற இடத்துல இருக்க மக்களும், இட்டாலியில சார்னியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மக்களும் ரொம்ப நாள் உயிரோட இருக்காங்க. அவங்களோட சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க முடிஞ்ச அளவு எங்க போனாலும் நடந்து போறாங்க. அவங்க சாப்பிடுறது 80% மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. 20% ஃப்ரீயா விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே அவங்க ஃபேமிலியோடயே இருப்பாங்க. எப்பவுமே ஃபேமிலியோட மட்டும்தான் இருப்பாங்க. நல்ல சாப்பாடு என்ன பண்ணும்னா, நம்மள இன்ஃப்ளமேஷன்ல இருந்து காப்பாத்தும். கெட்ட சாப்பாடு நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன்ல இருந்து காப்பாத்தாது. அதனால நமக்கு சீக்கிரமா வயசும் ஆயிரும். நம்ம எப்படி வாழ்றோங்கிறது தான் நம்ம எவ்வளோ நாள் வாழுவோங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம இப்பலாம் பல விதத்துல கேள்விப்படுறோம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். தினந்தோறும் எக்ஸர்சைஸ் பண்றது, நல்லா தூங்குறதுலாம் நமக்கு ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுக்கு உதவி செய்யும். இப்ப நான் உங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு 200 வயசு வாழணும்னு ஆசை இருக்கா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வயசாயிரும். ஆனா நீங்க மட்டும் உயிரோட இருப்பீங்க. அது உங்களுக்கு பரவாயில்லையா? லைஃபே கொஞ்சம் போர் அடிக்கிற மாரியும் இருக்கும். அது உங்களுக்கு ஓகேயா? ஒரு 180 வயசு இருக்கும்போது என்ன பண்றதுன்னே உங்களுக்கு ஐடியா இல்லாத மாரி ஆயிரும். பரவாயில்லையா? ஆனா சம் பில்லியனர்ஸ்லாம் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காண்டி அவங்கள்ட்ட இருக்க காசு எல்லாத்தையும் கொட்டி, இன்னும் ரிசர்ச் மேல ரிசர்ச் பண்ணி, இதுக்கு ஒரு பதில கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க இவங்க டிசீஸ்க்காண்டி மருந்து கண்டுபிடிக்கல, ஏஜிங்க்காக தான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. வயசு குறைஞ்சிட்டாலே உடம்புல இருக்க பாதி டிசீஸ் வராது. முக்காவாசி டிசீஸே வராது. இந்த ஹார்ட் டிசீஸ், கேன்சர், அல்சைமர்ஸ் இது எதுவுமே வராது. ஸோ ஆல்ரெடி மைஸ்ல ரிவர்ஸ் ஏஜிங் சயின்டிஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. நான் சொன்ன மாரி அந்த கிறிஸ்பிஆர்ன்னு சொன்னேன்ல, அதே டெக்னாலஜிய வச்சு தான் பண்ணாங்க. இது பண்ணும்போது இந்த மைஸுங்கிறது ரொம்ப நாள் வாழ்றது மட்டும் இல்லாம, ரொம்ப ஆக்டிவாவும் இருந்துச்சாம். மைஸ்ல கண்டுபிடிச்சுட்டாங்க. ஹியூமன்ஸ்க்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ த ஃபர்ஸ்ட் பெர்சன் டூ லிவ் 200 இயர்ஸ்லாம் ஏற்கனவே பொறந்திருப்பாங்கங்கிறது தான் என்னோட கணிப்பும். இப்போதைக்கு அவங்க ஒரு குழந்தையா இருக்கலாம். அது நீங்களா கூட இருக்கலாம். கொஸ்டின் என்னன்னா, 200 வயசு வாழ்றது சாத்தியமாயிருச்சுன்னு வச்சுக்கலாம். பட் அந்த 200 வயசுல அந்த மனுஷனுக்கு என்ன வேலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ முடியுமா? ஒவ்வொரு 20, 30 வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமா உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்தாப்புல அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? போர் அடிக்குமா? அடிக்காதா? என்கிற உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.